நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் மு.க. ஸ்டாலின் நேர்காணலை தொடங்கியுள்ளார். முதல் நாளில் புதுச்சேரி மாநில திமுகவினரை நேர்காணல் செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்தவர்களை இன்றைய தினம் முதல் நேர்காணல் துவங்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் வருகின்ற 22ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் மொத்தமாக 15,600 விண்ணப்பங்கள் விருப்ப விண்ணப்பங்களாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது விண்ணப்பித்தவர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களோடு இந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம் என்றும் மற்ற நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடாது என்றும் அதே போல வருபவர்கள் அனைவரும் தங்களுக்கான ஆதரவாளர்களையோ அதே போல சிபாரிசு கடிதங்களையோ கொண்டு வரக்கூடாது என்றும் திமுக தலைமை ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை தற்போது துவங்க இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களுக்கு மட்டும் தொகுதிகளுடைய நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக நாளை முதல் வருகின்ற 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 78 மாவட்டங்கள் திமுக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 78 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்திக்கிறார். அப்போது மாவட்ட ரீதியாக தனித்தனியே அமர வைத்து சராசரியாக ஒரு மாவட்டத்திற்கு 2 தொகுதிகள் வரும், சில மாவட்டங்களுக்கு 3 முதல் 5 தொகுதிகள் கூட வரும். எனவே அதன் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக அனைவரையும் அமர வைத்து முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். அதன் அடிப்படையே நாளை தினம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதே போல தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும், அதே போல நாளை மாலையே மதுரை மற்றும் தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களும், வருகின்ற 18ஆம் தேதி கரூர், நாமக்கல் மற்றும் ஈரோடு, கோவை என நீலகிரி மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களை மேற்கு மண்டல சேர்ந்த மாவட்டங்களும் என தொடர்ச்சியாக வருகின்ற 22ஆம் தேதி வரை இத்தகைய 78 மாவட்டங்களை சேர்ந்த திமுக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 78 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நேர்காணலின் போது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை பேச இருக்கிறார். உங்களில் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தோண்டு போக வேண்டாம், உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கட்சி கொடுக்கும், உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் என்ற அடிப்படையில் உங்களுடைய வாய்ப்பு கண்டிப்பாக கட்சி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் அனைவரும் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து வேலை பாருங்கள். வருகின்ற இந்த தேர்தலில் ஒருவேளை நீங்கள் விண்ணப்பித்த தொகுதி, விருப்பமனு கொடுத்த தொகுதி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அங்கும் நீங்கள் கடுமையாக பணியாற்றி அந்த கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றியடைய வேண்டும். எனவே உங்களில் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தோன்று போக வேண்டாம். உங்களுக்கு அடுத்தடுத்த உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு பங்களிப்புடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் என முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கும் பட்சத்தில் அவர்களோடு ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக நின்று பயணித்து வெற்றி பெறுங்கள், 200 தொகுதியை நம்மளுடைய இலக்கு என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நேர்காணலின் போது அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் என அந்த 2 இடங்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக நாளை முதல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளையும் முதலமைச்சர் அவர்கள் 22ஆம் தேதி வரை சந்திக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.